ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய கார் அல்லது பைக்குக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்பே ஆப் வழியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம இன்சூரன்ஸை ரினியூவல் அல்லது நியூ இன்சூரன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் உள்ள ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னே அதில் பாட்டமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பைக்கு கார்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட போகிறீங்க அதை செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா பைக்கு தான் இன்சூரன்ஸை ரினியூ பண்ண போகிறேன். பைக்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேமெண்ட் வந்து பண்ணுறேன் இன்சூரன்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இன்சூர் அனதர் பைக்னு வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா இன்சூர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிளோட நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பில்லில் இருக்க மாதிரி கரெக்டாக போயினா தப்பு இல்லாமல் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. வெஹிக்கிளோட நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே போயினா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பைக் என்ன மாடல், அதுக்கப்புறம் பைக் நம்பர் காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பிளான் டியூரேஷன் சொல்லிட்டு 2 இருக்கும். இது ரெண்டுமே தான் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளான் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி காம்பரன்சின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் பார்ட்டினா நீங்கள் சப்போஸ் வெஹிக்கிளில் போகும்போது ஆப்போசிட் வெஹிக்கிள் ஏதாவது இடிச்சிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்க மட்டும் கவர் ஆகும் இன்சூரன்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் கவர் ஆகாது. இதே காம்பரன்சினா ஆப்போசிட் பர்சனுக்கும் கவர் ஆகும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓன் டேமேஜும் கவர் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காம்பரன்சி தான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட நீங்கள் இன்சூரன்ஸை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இன்சூரன்ஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி நேம் எல்லாமே காமிக்கும். இதில் எது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஒரு சில கம்பெனி எல்லாமே டாப்பில் வந்து காமிக்கும். நான் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை எடுக்க போகிறேன். ஜஸ்ட் அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ப்ரீவியஸ் பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாலிசி உங்களுக்கு எப்போ எக்ஸ்பயர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாலிசி இஷ்யூரோட நேம் இருக்கும், பாலிசி நம்பர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலிசியோட டைப் நம்ம செலக்ட் பண்ணது காம்பரன்சின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாலிசி நீங்கள் போட்டிருப்பீங்க. அதில் எதுவுமே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னா அதுக்கான போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஓனர் நேம், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டியோட 877 ரூபா வருது. ஜஸ்ட் கீழே பை பிளான் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஃபோன்பேல நீங்கள் சீக்ரெட் பின்னை என்டர் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிங்க. நீங்கள் பின்னை என்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஓனர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், 2வது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், 3வது பார்த்தீங்கன்னா ஓனர் நேம் இருக்கும். இந்த ஓனர் நேமில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டில் பேன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் சைன் அண்ட் பைக் வாங்கியிருந்தீங்கன்னா ஓனர் நேம் வந்து வேறவா இருக்கும். ஸோ அவங்களோட பேன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்து போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட பேன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியும் கொடுத்துங்க. மெயில் ஐடி தப்பு இல்லாமல் கரெக்டாக கொடுத்துங்க. அந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிடிஎஃப்பை சென்ட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸோட பாலிசி டீட்டெயில்ஸை. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கீழே சப்மிட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி எது வேணால் கொடுத்துக்கலாம். அதோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிட்டுப்பாங்க அவங்களே. ஜஸ்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு தான் வந்து கேஒய்சிக்காக கொடுத்தேன். ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் நவ் அப்படின்னு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு வரும். ஜஸ்ட்டு நம்மளுக்கு வித்தின் ஒரு 5 மினிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணுவாங்க. கேஒய்சி வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லைவாக காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு கேஒய்சி. ஜஸ்ட் பேக் வந்து அனதர் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மெயிலும் அனுப்பிப்பாங்க. உங்களுக்கு வந்து பைக் இன்சூரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 3வது ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலை சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. லைவாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூன்னு வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி லைவாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் காருக்கு அல்லது பைக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை உங்கள் மொபைல் வழியாக ஒரு 2 மினிட்டில் பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்க முடியும்.